மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தினமும் நாம தியானம் செய்கிறோம் என்றால் அது நமக்கு ஒரு பரிசாக பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்கள் கொடுத்த ஒரு விஷயம். அவங்களே இல்லாம இருந்தால் நமக்கு இந்த தியானம் என்பது நம்ம கையில இருக்க முடியாது. வெறும் தியானம் மட்டும் கொடுக்கல அவரு. ஒரு என்லைட்டன்மெண்ட் ஒரே பிறவியிலேயே அடையணும் என்றால் என்ன பண்ணுமோ அதுக்கு ஒரு ஹைவே போட்டு கொடுத்துருக்காங்க. எங்கெங்கேயோ போய் இது கிடையாது என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நேரம் வீணாக்காமல் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் 3 சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் இந்த 3மே வேகமாக நடக்கணும் அப்படின்னா அதற்கு பிரமிட் என்ற ஒரு பொருள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருக்குமே உலகம் முழுவதும் இந்த தியானம் என்ற ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தியானம் ஜகத் அப்படிங்கிறது. எல்லாருமே சைவ உணவாளர்களாக ஆகணும், உலகம் முழுவதும் அகிம்சா என்பது சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சைவ உணவின் ஜகத் அது பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பூலகத்திற்கு தேவையான ஆற்றல் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் பிரமிட்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி பிரமிட் ஜெகத் என்ற 3 ப்ராஜெக்டும் எவ்வளவோ ஃபோக்கஸ் பண்ணி எத்தனையோ பிரமிட் எல்லையே இல்லாத கணக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பிரமிட்களை கட்டி அவங்க இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி பிரமிட் மாஸ்டர்ஸ்களுடைய கையில வச்சிருக்காங்க. மை டியர் மாஸ்டர்ஸ், இது நம்முடைய பொறுப்பு. அந்த வகையில் எல்லாரும் யாருக்கு என்னென்ன முடியுமோ அது எல்லாமே செய்யறார். சில பேர் தியானம் சொல்லி கொடுக்கிறார், ஊரு போய் கிராமம் சுத்தி எல்லாருமே சொல்லி கொடுக்கிறார். சில பேர் வெஜிடேரியன் ரேலிஸ் பண்றாரு, சில பேர் பிரமிடுகள் கட்டுறார், சில பேர் பிரமிடு ஆசிரமங்கள் கட்டுறார், சில பேர் பெரிய மெகா பிரமிடுகளுக்கு சங்கல்பம் வச்சு அதை உருவாக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துல நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க கோட்டீஸ்வரன் சார். அவர் பேசுவார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மதன் மாஸ்டர். இவங்க எல்லாரும் இந்த ஜூம் வழியா கனெக்ட் பண்ணதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பத்ரிஜியோட மிஷனில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி திருவிழாங்காட்டில் வந்து திருமூல பிரமிட் தியான மையத்தை வந்து கட்டியாமுக்கன்னு சொல்லி ஒரு நோக்கத்தோட இடத்த வாங்கிட்டு பூமி பூஜை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து நாங்கள் டேட்டை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுறோம். நான் இங்கே ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து அங்கே தியானம் பண்ணி அந்த மேலும் உங்களுடைய ஆற்றலை பொறுத்து அந்த பிரமிட் ஆசிரமம் மிக சிறப்பாக வரணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டேன். நன்றி மாஸ்டர்ஸ். நீங்கள் எல்லாரும் வரணும்னு சொல்லி உங்கள் ஜூம் வாயிலாக நான் இதில் வருகன்னு வரவேற்கிறோம். உங்களோட எல்லாரோட எனர்ஜி அதில் இருந்து அந்த ஒரு நிறைய பேருக்கு சேவை பண்ணணுன்ற நோக்கத்தோடு இதை செய்கிறோம். அது உங்களோட பங்களிப்பும் இருக்கணுன்றது எங்கள் எல்லாரோட நோக்கமாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து ஒரு மெகாவாக அது பிரமிடாக வரணுன்றது. ஸோ அதுதான் உங்களை வரவேற்கிற மாஸ்டர். நம்ம சார் மூலமாக உங்களுக்கு அந்த டேட்டை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை ஜாயின் பண்ணி மெடிடேட் பண்ணி அதை கூடிய விரைவில் பிசிக்கல் வேலை கொண்டு வரதுக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவு வேணும். எஸ் மை டியர் மாஸ்டர்ஸ், நாம தினமும் தியானம் பண்றோம், நிறைய ஆற்றலை பெறுவோம். அந்த ஆற்றல் எதுக்காக யூஸ் பண்ணும்? நமக்காக நாம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிரமிட் கட்டுவதற்காக யாரோ ஒருத்தர் முயற்சி செய்யறாரு அப்படின்னா நம்முடைய ஆற்றல் அந்த பிரமிடுக்கு கட்டணும், கொடுக்கணும். இப்போ அதுவே நான் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, மாஸ்டர்ஸ் எல்லாருமே நீங்க உங்களுடைய எனர்ஜி எனக்கு கொடுங்க அப்படின்னா அது நான் கேட்கறதும் கரெக்டு கிடையாது, நீங்க கொடுக்கவும் மாட்டீங்க. நீங்க தியானம் பண்ணுங்க, நீங்க என்ன வேணுமோ அது பண்ணிக்கோங்க, எங்க எனர்ஜி எங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வருது. ஆனா இப்போ நான் வந்து கேட்குறேன்னு நினைச்சுக்கோங்க, ஒரு பிரமிட் கட்டுறோம், அங்கே வந்து தியானம் பண்ணுங்க, உங்களுடைய ஆற்றலின் மூலம் அங்கே முன்னேற்றம் என்பது வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது நம்முடைய பொறுப்பாயிடும். தட் வில் பிகம் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க காசு கொடுக்குறீங்களா இல்ல நேரம் கொடுக்குறீங்களா அப்படின்றது செகண்டரி. ஆனா அங்கே ஆற்றல் இல்லாம இருந்தால் நீங்க காசு கொடுத்தாலும் நேரம் கொடுத்தாலும் அங்கே முன்னேற்றம் என்பது வராது. ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே போய் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணணும். பூமி பூஜை அப்படின்றாலே அதுதான். அங்கே உட்கார்ந்து இந்த பூமாதேவியை நம்ம பர்மிஷன் கேட்கிறோம், இங்கே ஒரு பிரமிட் கட்டுக்கிறோம், நீங்க பர்மிஷன் கொடுங்க. இத்தனை பேர் வந்திருக்காங்க,
இந்த பூமி பூஜைக்கு இவங்களுடைய எனர்ஜி எல்லாமே இங்கே கொடுக்குறோம். இங்க இப்போ ஒரு பிரமிட் கட்டுறதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்ற கேட்கறது தான் பூமி பூஜை. முதல்ல பூமாதேவி ஆக்செப்ட் பண்ணணும் அங்கே ஒரு பிரமிட் வருவதற்காக. அதுக்கப்புறம் நாம் எல்லாரும் உட்கார்ந்து நம்முடைய பொறுப்பு உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது அங்கே ஆற்றல் வரும்போது அங்கே ஆஸ்ட்ரல் பிளான்ஸ் எல்லாமே ரெடி ஆகும். அந்த ஆஸ்ட்ரல் பிளான் இல்லாம இருந்தால் அங்கே பிரமிடும் வராது, மக்களும் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க, ஒண்ணுமே நடக்காது. அதற்காக மை டியர் மாஸ்டர்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த வாரத்திலேயே, அதாவது அடுத்த வாரத்துல இந்த பூமி பூஜை அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். யாரெல்லாம் வர முடியுமோ அவங்க எல்லாமே வந்தால் உங்களுடைய ஆற்றல் அதுக்கு கொடுத்தால் அந்த ப்ராஜெக்டுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் என்பது கண்டிப்பா கிடைக்கும். எப்படி அப்படின்னா, ஒரு குடம் இருக்கு வீட்டுல, அந்த குடத்துல தண்ணி நிறைந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவே சாப்பிடணும், அதுவே சமையலுக்கு பயன்படுத்தணும். அது 10 நாள் ஆனாலும் நீங்க வெளியே கொட்டவும் முடியாது, இல்ல வேற யாருக்கும் தரமாட்டீங்க. அதுவே நாம சாப்பிடணும், அதுவே சமையலுக்கு பயன்படுத்தணும். அதுவே ஒரு நல்ல விஷயத்திற்காக தண்ணி கொடுங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குழம்புக்கு காலி ஆயிடும். நீங்க கிளீன் பண்றீங்க, அதுக்கப்புறம் புது தண்ணி என்பது நீங்க ஃபில் பண்றீங்க. அந்த புதுமை அப்படின்றது வரணும் அப்படின்னா இருக்கிற எனர்ஜிஸ் எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா புது எனர்ஜிஸ் நமக்குள்ள ஃப்ளோ ஆகும்போது முதல்ல உள்மாற்றங்கள் என்பது புது டைமென்ஷன்ல நமக்குள்ள வரக்கூடுது. இதுதான் சயின்ஸ் மை டியர் மாஸ். தானம் பண்ண நமக்கு எல்லாமே திரும்பி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் என்ன கொடுக்குறோமோ அதுவே நமக்கு திரும்பி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். எப்படி வருது, என்ன வருது, என்ன கொடுக்குறோம், என்ன வருது, யாரு பாக்குறாரு நாம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே, இந்த படைப்பே யார் பார்த்தாலும் யார் பார்க்காம இருந்தாலும் நீங்க செய்யும் செயல்கள் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு. அதுக்குதான் எத்தனை வாட்டி முடிஞ்சால் அத்தனை வாட்டி இந்த மாதிரி ப்ராஜெக்டுக்கு நாம அங்கே போய் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணால் அந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான சப்போர்ட் நீங்க கொடுக்குற மாதிரி ஆயிடும். பிளஸ் திரும்பி வீட்டுக்கு வந்து உங்களுடைய பயிற்சியின் மூலம் நீங்க தியானம் பண்ணும்போது புது ஆற்றல் என்பது கிடைக்கும். அந்த நியூ எனர்ஜியின் மூலமா நம்முடைய டைமென்ஷன், நம்முடைய திங்கிங், நம்முடைய ஹீலிங் எபிலிட்டிஸ் எல்லாமே மாறிடும். அங்கேயும் ஒரு உதவி என்பது நீங்க செஞ்ச மாதிரி இருக்கும். பிளஸ் உங்களுக்கு ஒரு படி முன்னேற்றம் என்பது கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக அனௌன்ஸ் பண்ணுவாங்க டேட்டு டைமு. நீங்க எல்லோரும் வந்து அங்கே தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.